போதைப் பொருள் கடத்திய வழக்குல நடிகர் மன்சூர் அலிகானோட மகன் துக்ளக் அலிகானை போலீசார் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. தன் மகனா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணா தப்பு தான் அப்படின்னு மன்சூர் அலிகான் இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம ரொம்ப பெருந்தன்மையா பேசியிருக்கிறது எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஏற்கனவே இந்த வழக்குல கல்லூரி மாணவர்கள் உள்பட மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 10 பேர் கூட துக்ளக் அலிகானுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும், மெத்தபெட்டமைன், ஓஜி கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரியான போதைப் பொருட்களை இவங்க கூட சேர்ந்து வித்ததாகவும் துக்ளக் அலிகான் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தினது மட்டும் இல்லாம அதை மற்றவங்களுக்கு வித்ததுக்காகவும் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறையினர். முதற்கட்டமா கைது செய்த இந்த 7 பேரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த கூட்டு வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடியே மன்சூர் அலிகான் நீதிமன்றத்துல மகனுக்காக காத்துட்டு இருந்தாரு. அங்க போய் ஏதாவது கோவமா ஆவேசமா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் சைலண்டா போய் மகன் கிட்ட ஏன் இப்படி பண்ண, அடிக்கிறது தப்பு தானே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதாவது அவர் தன்னோட மகனோட தப்பை நியாயப்படுத்தல. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், நீ பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மகன் கிட்ட பேசினாரு. இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. ஏன் தப்பு பண்ற? என்ஜாய் குடிச்சா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண தெரியாதா? சாப்பிட்டியாடா? ஒன்றும் பயப்படாத, தெம்பார், நல்லா சாப்பிடுன்னு சொல்லி மகனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இத்தனைக்கும் இவங்க 2 பேரும் தனியாக கூட சந்திச்சு பேசிக்கல. அந்த காவல்துறை வேன்லேயே துக்ளக் உட்காந்துருந்தாரு. கீழே இருந்து மன்சூர் அலிகான் அவர்கிட்ட பேசுறாரு. எல்லாரையும் எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் துக்ளக்கையும் காவல்துறையினர் நடத்தியிருக்காங்க. அதுக்கும் மன்சூர் அலிகான் எந்த எதிர்ப்பும் காட்டலை. என்னோட மகன் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினரோட எந்த நடவடிக்கைக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல. எப்படியாவது மகனுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் நீதிமன்றத்தில் காத்துட்டு இருந்தாரு. ஆனா நீதிமன்றம் அவங்கள 15 நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டாங்க. அதனால துக்ளக்குக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு அப்பாவா இதுக்கு ரொம்பவே கொதிப்படைஞ்சிருக்கணும் இல்ல மன்சூர் அலிகான். ஆனா அவர் நியாயமா தான் பேசினாரு. போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களோட செல்போன்ல அவரோட மகன் துக்ளக்கோட நம்பர் இருந்ததால சந்தேகத்தின் பேர்ல துக்ளக்கையும் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி அதுல ஒரு வீடியோ எடுத்தும் போட்டிருக்காரு. அதை ஆதாரமா வச்சுதான் போலீஸ்காரங்க துக்ளக்கை கைது பண்ணியிருக்காங்க. வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த நம்பர் மட்டும் இருந்த காரணத்தை வச்சு போலீஸ்காரங்க துக்ளக்கை கைது பண்ணல. அது உறுதியான ஒரு விஷயம். அவரோட மொபைல்ல ஏதோ ஒரு போதைப் பொருளை மூக்கால உறிஞ்சி அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறத ஆதாரமா வச்சுதான் போலீஸ்காரங்க துக்ளக்கை கைது பண்ணியிருக்காங்க. யாரோ கல்பிரிட்ஸோட ஃபோனில் என்னோட மகன் நம்பர் இருந்ததால அவன் குற்றவாளி ஆகிருவானா? என் ஃபோனில் கூட தான் ஏகப்பட்ட நடிகைகளோட நம்பர் இருக்கு, புக்கிங் பண்ணுறதுக்காக நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்காக என்ன கைது பண்ணிடுவாங்களா? என் மகனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும். என் மகன் அப்படிங்கிறதுக்காக இதை சாதாரணமாக விட்டுற முடியாது. தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தான். இவங்களுக்கெல்லாம் போதைப் பொருள் எப்படி இவ்வளோ சாதாரணமாக கிடைக்குது? தமிழ்நாடே நாரி போய் கிடக்கு போதைப் பொருட்களால். ஏன் பையன் அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றுறதுக்காகலாம் எதுவும் பேச வரல. மொத்தமாக தமிழ்நாட்டோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் எப்படி கிடைக்குது? அதனால எத்தனை பேர் அழிஞ்சு போறாங்க? இதை நிப்பாட்டணுமா இல்லையா? போதையை ஒழிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தையே என்னால் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியல. ஓடிடி தளத்தில் கூட வாங்க மறுக்கிறாங்க. எந்த சக்தி தடுக்குது? போதையை ஒழிப்பை பற்றி ஒரு படத்தையும் உங்களால் வரவிட முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி போதையை ஒழிப்பீங்க? மன்சூர் அலிகானோட பையங்கிறதால நீங்க கைது பண்றீங்க. ஆனா இது எத்தனை குழந்தைகளை பாதிக்குது? அவன் அதை எடுத்தானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. வெறும் நம்பரை வச்சு சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு மன்சூர் அலிகான் தன்னோட மகன் கைதை பத்தி கூட கவலைப்படாம பொதுவா மது ஒழிப்பை பத்தி, போதை ஒழிப்பை பத்தி ரொம்ப ஆதங்கத்தோட பேசியிருக்காரு. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அவரோட பொதுவான கருத்து என்ன? தப்பு யார் செய்தாலும் தப்பு தான், ஏன் மகன் அப்படிங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது எந்த தகப்பனாலும் சொல்ல முடியாத ஒரு பெருந்தன்மையான ஒரு வார்த்தை. ஒருவேளை மன்சூர் அலிகானோட மகன் தவறு செய்திருந்தால் நிச்சயம் அவருக்கான தண்டனை கிடைக்கும். போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க, அதை விநியோகம் பண்றவங்க எல்லோரும் கடுமையான சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பொதுவான விருப்பமும். இன்றைய இளைஞர்கள் அழிஞ்சு போறதுக்கு முதல் காரணமே இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் தான். அது மன்சூர் அலிகானுக்கு நல்லா புரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு குற்றம் தன் மகன் மேல விழுந்ததும் அவர் தன் மகனை தான் கண்டிச்சார ஒழிய யாரையும் குற்றம் சொல்லலை. அதனால இந்த போதைப் பொருள் புழக்கத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கணும். அப்பதான் பல இளைஞர்களோட எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அதை காவல்துறையினர் சிறப்பாக செய்வாங்கன்னு நம்புவோம்.